ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மிஷின் கொஞ்சம் வருஷமாக ரிப்பேரில் கிடந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் மிஷினை கொடுத்து ஓவராலிங் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது வந்து அம்மாவோட மிஷினு, எனக்கு தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷின் அம்மா டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினு. அது வந்து எனக்கு நீ தைச்சிக்கோன்னு கொடுத்துட்டாங்க. நான் டெய்லர்லாம் கிடையாதுங்க, அம்மா தான் டெய்லரு. இதை டைட் பண்ணுறது, அப்புறம் ஓர் அடிக்கிறது, அப்புறம் தையல் பிரிஞ்சிருந்தால் அதுக்கெல்லாம் தையல் அடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் தைப்பேன். அப்புறம் எங்கள் தலைவாணியெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. அதுவும் நான் தைக்க ஆரம்பித்தோடனே கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டே போனாலும் இன்றைக்கி தைக்கிறத கைவிடக்கூடாதுன்ட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மிஷின் நல்லா தைச்சிது. ஓவராலிங் கொடுத்து அன்னைக்கு வந்து ஒரு சின்ன தையல் மட்டும் தான் அடித்து பார்த்தேன். இன்றைக்கி தான் தைச்சி பார்க்குறேன். ஓவராலிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த பழைய பில்லோ கவர்ஸையே எல்லாம் வச்சு அது ஃபுல்லாக தையல் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து அந்த பஞ்செலாம் வெளியே வராது. அப்புறமேட்டு இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பில்லோ கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு 5 தலைவாணி தான் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பில்லோ கவர்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் கடந்ததை எப்படியோ ஒரு வழியாலாம் சரி பண்ணி அதை தைச்சி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எனக்கு சுடிதார் கட்டிங் பண்ணி கொடுத்தா அதை வந்து நான் தைப்பேன். அம்மா அது மாதிரி கட்டிங் பண்ணி கொடுக்குறப்போ ஒரு சில டைம் தைச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நானே கட்டிங் போட்டு தைக்கணுன்ற ஐடியாவில் இருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக எடுத்து கொண்டு போய் செல்ஃபில் அடுக்கி வச்சாச்சு. இன்னைக்கு மதியம் ஃப்ரீயாக இருந்த டைமை யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. ரொம்ப நாள் கடந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சது. அப்புறம் அவர் மாலை போட்டு போயிருந்த முருகர் கோவிலேருந்து பிரசாதமும் இந்த பக்கெட்டை பாத்திரமும் கொடுத்துருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதம் கொஞ்சம் பத்தாத போயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இருக்கிறப்ப சாப்பிடணும்னு தோணாது, இல்லாதப்ப சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். விட அடுத்த டைம் வாங்கிக்கலான்னு சொன்னார். ஆனால் முருகர் வந்து 2 நாள்லேயே எனக்கு அனுப்பி விட்டுட்டாரு. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.